ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பஃப் கை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அளவு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த அளவுக்கு இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் துணி போட்டிருக்கேன். சட்டை வெட்டிட்டு மிச்ச துணி போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மடிப்பு சைடு நம்ம பக்கத்தில் இருக்கணும். இதை நான் என்ன செய்யறேன்னா, இப்படி நாளாக மடிச்சுக்கிறேன். இந்த வாக்கில் மடிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்படி நாளாக மடித்தோம்னா நமக்கு பஃபுக்கு துணி பத்தாது. அதனால் நான் இந்த மாதிரி மடிச்சிருக்கேன் நாளாக. இந்த கையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 3.5 இன்ச். இந்த ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த பப்போட ஹைட்டு 3 இன்ச் இருக்குது. மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச்சு சேர்த்து 4 வைக்கணும். நான் 4 இன்ச் வச்சுருக்கேன். சரிங்களா? 4 இன்ச் வச்சுட்டு இந்த சுருக்கத்துக்கு சின்ன பிள்ளைங்கனால கொஞ்சமாக சுருக்கம் இருந்தால் போதும். அதுவே அவங்களுக்கு நல்லா தூக்கிக்கிட்டு இருக்கும். அதனால் நான் அதுக்காண்டி பஃப்புக்காண்டி ஒரு 3 இன்ச் விட்டுறேன். 3 இன்ச் விட்டுட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். இது நம்ம சுருக்கத்துக்கு விட்டுருக்க துணியோட அளவு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கையை நம்ம அப்படியே இங்கே வச்சு வரைய போகிறோம். நார்மலாக நம்ம கை வச்சு வரைவோம்ல, அதே மாதிரி இது ஒரு ஈஸியான மெத்தடு. இப்போ நான் கீழே 1/2 இன்ச் விட்ருக்கேன்னா, இந்த கீழே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் ஜாயிண்ட்டுக்கு. அந்த 1/2 இன்ச்சில் இந்த கையோட இந்த பட்டி பகுதியை கரெக்டாக அப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா, இதுதான் கையோட மேல். இதுதான் அளவு. மேலே 1/2 இன்ச் விட்ருக்கோம். இதுதான் அளவு. அதே மாதிரி மேலே 1/2 இன்ச்சு. இதுதான் சுற்றளவு. கையோட சுற்றளவு இதுதான். இதோடு நம்ம என்ன செய்யணும், ஒரு இன்ச், சின்ன குழந்தைனால 1 இன்ச் எக்ஸஸாக விட்டால் போதும். அதே மாதிரி இங்கேருந்து 1 இன்ச் விட்டால் போதும். எப்பயும் போல் நம்ம கை வரைகிற மாதிரி இந்த தையலுக்கு விட்டோம்ல, அதை ஃபுல்லாக அப்படியே கிராஸ் பண்ணிடுங்க. கிராஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு நம்ம இந்த இப்படி கை வரைவோம்ல, இதே மாதிரி வரைஞ்சிருங்க. இந்த துணி பஃபுக்கு இது என்ன செய்யணும்னா, இப்படி மேலேருந்து இதை நல்லா இப்படி வளைச்சி இப்படி டீப்பாக இதோட கொண்டு வந்துட்டு இதோட கொண்டு வந்துடும். அவ்வளோதான். நம்ம கை எப்பயும் போல் வரைஞ்சிட்டு இந்த சைடு மட்டும் பஃப் இருக்கும். சீசர். இப்போ நான் பஃப் கட் பண்ணுறேன். இது கையோட 2 கையும் தனியாக பிடிச்சிடுறேன். இப்போ நம்ம இதில் ஃபுல்லாக பஃப் வைக்க போகிறோம். இந்த அளவை மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த அளவையும் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுருக்கம் வைக்க போகிறோம். இது நம்ம கையோட அளவு. இதுதான் நம்ம சுருக்கம் வைக்க வேண்டியது. இந்த மாதிரி சுருக்கம் வைக்க போகிறீங்க. இது சுருக்க வச்சுட்டு இங்கிட்ட ஆப்போசிட்டில் இப்படி சுருக்க வச்சிங்கன்னா இந்த இடம் இப்படி தூக்கிக்கும். இது ஃபுல்லாக நம்ம நார்மலாக கை ஜாயின் பண்ணுறது தான். இதே மாதிரி தைச்சிங்கன்னா இதே மாதிரி கை வரும். இந்த பட்டி எவ்வளவோ அதோட அளந்து அதை டபுள் மடங்காக வச்சு கட் பண்ணிங்கன்னா கீழே கை பட்டி வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.